துரோகத்திற்கு கிடைத்த பாடம். ஒரு ஊர்ல ஒரு ஆற்றின் அக்கறையை ஒற்றி ஒரு சிறு காடு இருந்தது. அங்கே ஒரு குதிரை தன்னந்தனியாக மேய்ந்து காலம் கழித்து வந்தது. அதே காட்டில் உள்ள ஒரு குள்ளநரிக்கும் குதிரைக்கும் நெருங்கிய நட்பு ஏற்பட்டது. அங்கே போதிய அளவு இரை நரிக்கு கிடைக்கவில்லை. அதனால் அக்கறைக்கு சென்று கிராம பகுதியில் வாழ திட்டமிட்டது. அங்கு செல்வதற்கு குதிரையை பயன்படுத்த வேண்டும் என்று எண்ணியது. ஒரு நாள் நரி குதிரையிடம், அன்பான நண்பரே, உமக்கு இங்கு இரை போதுமானதாக இல்லை. அந்த ஆற்றை கடந்து கிராம பகுதிக்கு சென்றால் உமக்கு வேண்டியவை தாராளமாக கிடைக்கும். நானும் உன்னுடன் வருகிறேன் என்று அனுதாபமாக கூறியது. நரிக்கு ஊர் அருகில் இருந்தால் ஆடு கோழிகளை பிடித்து தின்னலாம் என்ற ஆசை. அந்த சுயநலத்தை அது வெளியே காட்டி கொள்ளவில்லை. குதிரைக்கும் நரி கூறியது நல்லதாகவே பட்டது. குதிரை நரியை பார்த்து, அது சரி நண்பரே, என்னால் ஆற்றை கடக்க முடியும், உம்மால் அது முடியாதே என்று கூறியது. கபடம் கொண்ட நரி, உமது உதவி இருந்தால் அது முடியும் என்று சொன்னதும் ஒன்றும் புரியாத குதிரை அது எப்படி முடியும் என்று கேட்டது. நான் உமது முதுகின் மேல் ஏறிக்கொள்வேன். உம்முடன் நானும் ஆற்றை கடந்து விடலாம் என்று நரி கூறியது. நரி மிகவும் புத்திசாலி என்று அந்த அப்பாவி குதிரை எண்ணிக்கொண்டது. தானும் கிராமப்புறம் சென்றால் மேய்வதற்கு நிறைய புல் கிடைக்கும் என்று நினைத்து கொண்டது. நரியின் விருப்பத்தை ஏற்றுக்கொண்டது குதிரை. நரியாரே, நாம் எப்பொழுது பயணத்தை தொடங்கலாம் என்று குதிரை கேட்டது. நண்பரே, இரவில்தான் நாம் செய்ய வேண்டும் பயணம். பகலில் சென்றால் கிராமவாசிகள் நம்மை கண்டு கொள்வார்கள். நல்ல நிலவு காலம், இன்றிரவே புறப்படலாம் என்று உற்சாகத்துடன் தெரிவித்தது. குதிரையும் அதை ஏற்றுக்கொண்டது. அன்றிரவு நரியை முதுகில் ஏற்றிக்கொண்டு குதிரை புறப்பட்டது. அக்கறையை அடைந்ததும் அங்கு பசுமையான புல் தரையை கண்டு குதிரை மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தது. குதிரை ஆவல் தீர புல்லை மேய தொடங்கியது. நரி ஊர் பக்கம் சென்று கோழிகளை பிடித்து பசியாறு தின்றது. இப்படிப்பட்ட சுவையான உணவை தின்று நரி வெகு நாட்களாக இருந்தது. நரிக்கு ஒரே கொண்டாட்டம். மிகுந்த ஆனந்தத்துடன் நரி குதிரை இருக்கும் இடத்தை அடைந்தது. தனது மகிழ்ச்சி பெருக்கில் தன்னை அறியாமல் ஊளையிடத் தொடங்கியது. குதிரை அருகில் இருப்பதையே மறந்து போனது. ஆபத்தை பற்றி நினைக்கவே இல்லை. இரவில் கோழிகள் காணாமல் போனதை அறிந்த கிராமவாசிகள் இது யாருடைய வேலையாக இருக்கும் என்று புரியாமல் திகைத்தனர். மறுநாள் மிகவும் கண்காணிப்பாக இருந்தனர். அப்படி இருந்தும் நரி சென்று வேண்டும் மட்டும் கோழிகளை தின்றுவிட்டு யாருக்கும் தெரியாமல் குதிரை இருக்கும் இடத்திற்கு வந்து சேர்ந்தது.